அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கவிருக்கும் புத்தகத்தின் பெயர் சோழகர் தொட்டி. பழங்குடியினர் சமூகம் தொடர்பாக தொடர்ச்சியாக ஆய்வு செய்து அவர்களுக்கான மனித உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர் எழுத்தாளர் திரு சா. பாலமுருகன் அவர்களின் சோழகர் தொட்டி புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை இன்றைய தேவையில் நாம் ஏன் வாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்னவெனில், இந்த புத்தகம் முழுக்க இந்த சத்தியமங்கலம், தாளவாடி மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்த சோழகர்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக திகழ்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அதோடு குறிப்பாக இந்த நாவலில் சோழகர்கள் வனத்தை ஒட்டிய பகுதிகளில் வாழ்கிறார்கள், மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு குழு தலைவனாக விளங்குவனை கொத்தல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோல்காரன், நிறைய கதாபாத்திரங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. அவர்களில் ரொம்ப முக்கியமானது, அவர்கள் ராகி விளைக்கும் பொழுது கல்வர் திண்டது போக, கண்டவன் திண்டது போக, பறவைகள் திண்டது போக விளைய வேண்டும் சாமி. இந்த மாதிரியெல்லாம் அவர் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்ததாக விளங்குகிறது. எப்படி பன்முகத்தன்மை என்றால், ஒரு உணவு என்றால் நாம் மட்டுமே உண்ண வேண்டும், நமக்கானதாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் அனைவருக்குமானதாக அந்த சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. ரொம்ப குறிப்பாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. எப்பவுமே மணியகாரன் ஒருத்தர் இருப்பார். அங்கே லிங்காயத்து கவுண்டரில் மாதப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரோட உதவியோட சாந்தா துரையன் அப்படிங்கிறவங்க அந்த கிராமங்களில் விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த தொட்டியின மக்கள், சோழகர் தொட்டியினர், சீர்காடுங்கிற பகுதிகளில் பேதன் குடும்பத்தினர் விவசாயம் செஞ்சுட்டு வருவாங்க. எப்படியோ ஒரு காரணமாக ஒரு 600 ரூபாய் கடனுக்காக அந்த ஒட்டுமொத்த கிராமம் அந்த சீர்காட்டை துரையனுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ முதல்ல ஆக்கிரமிப்பு அங்கே தான் நடக்குது. அவன் அரசாங்கத்தின் உதவி கொண்டு அந்த இந்திரா காந்தி காலகட்டங்களில் அங்கே அந்த பகுதிகளெல்லாம் அல்லது பட்டா கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய காரணமாக அவன் பட்டா அரசாங்கத்திடம் ரசீது பெற்று விட்டான். பாவம் அந்த ஒன்றுமறியாத சோழகர்களுக்கு இது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரியவில்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்கே தான் முதல்ல வெளியாட்கள், கீழ் நாட்டிலிருந்து கவுண்டர்களெல்லாம் அந்த பகுதிகளில் நிலங்களை வாங்கியதாக அந்த நாவலில் குறிப்புகள்லாம் வருது. அதில் ரொம்ப முக்கியமானது அந்த பேதன் குடும்பத்தினருடைய சீர்காடு நிலம் அந்த சாந்தா துரையன் அப்படிங்கிறவங்க கீழ்நாட்டு, அதாவது அது எப்பவுமே இந்த தாளவாடி பகுதிகளில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதி இல்லையா, அப்போ அவங்க கீழ்நாடுன்னு சொல்லும் பொழுது அந்த மலைப்பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியிலேருந்து வந்தவங்களை எல்லாத்தான் கீழ்நாடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த கவுண்டர்களெல்லாம் போய் அங்கே நிலம் வாங்கியதாக சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைதான். இன்றைக்கு நீங்கள் தாளவாடி பகுதிகளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஈரோடு மாவட்டத்தை சென்ற நிறைய கவுண்டர்கள் தான் அங்கே விவசாயம் செய்கிறாங்க. எல்லா சமூகத்தினரும் செய்கிறாங்க. இந்த நாவலில் அங்கே சொல்கிறது என்னென்னா, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சா. பாலமுருகன் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல சோழகர்களுக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய சடங்குகள் ரொம்ப நன்றாக இருக்கும். அந்த இடத்துல ஒருவருடைய விருப்பம், ஒரு கணவன் மனைவி 2 பேர் வாழ்கிறாங்கன்னா விருப்பம் இல்லைன்னா 2 பேரும் பிரிந்து கொள்ளலாம். அது எல்லாமே அங்கே பதிவு செஞ்சுக்கிறாங்க. அவருடைய வாழ்வியல் கலாச்சாரத்தை எல்லாம் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. வீரப்பனுடைய வருகையின் காரணமாக, வீரப்பனுடைய அங்கே உள்ள வனத்தில் சுற்றிட்டு இருந்த காரணமாக இந்த மக்கள் எல்லாம் வனத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னெல்லாம் அங்கே சொல்லிடுவாங்க. இந்த மக்கள் பஞ்ச காலங்களில் வள்ளிக்கிழங்கு எல்லாம் போய் அந்த வனப்பகுதிகளுக்குள்ளே எடுத்துகிட்டு அதை உணவாக சாப்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்கனால அங்கே கூட போக முடியல. அதை நம்ம எதனாலமா வீரப்பனுக்கு ஒரு வேளை சோழகர்கள் உதவுகிறார்களோ என்ற எண்ணம் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வந்துடுச்சு. அதனால் அரசாங்கமே தடை போடுது, நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. அந்த நேரத்தில் வனத்தில் யாரும் சந்தன மரம் வெட்டக்கூடாது, வனத்தில் தீ பத்துனா அதை பாதுகாக்கிறதுக்காக தீக்கங்காணி அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்குறாங்க. அங்கே உருவாக்கி அங்கே சோழகர் தொட்டியில் இருக்கக்கூடிய
அங்கே ஒரு சோழகர் இருப்பார் இல்லையா, சிவண்ணா அப்படிங்கிற ஒரு சோழகருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறாங்க. அவன் பத்திரமா பார்க்குறான், தைரியமாக உள்ளே சுற்றி வரான். அந்த தன்னுடைய மூதாதையர்களுடைய நிலமாக இருக்கக்கூடிய இந்த காடு ஒரு வகையில் நம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது அப்படின்னு மிகச் சந்தோஷமாக இருக்கிறான். அந்த திட்டம் முடிவடைந்து விடும், பின்னாளில் அவனுக்கு அந்த பதவி போயிடும். இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது, நிறைய சோழகர்கள் எல்லாருமே வந்து அங்கே வீரப்பனுக்கு உணவளிப்பதற்காகவும் நிறைய உதவிகள் செஞ்சதா வந்து நிறைய அவங்க சந்தேகப்பட்டு சோழகர்கள் எல்லாம் கொண்டு போவாங்க. அவர்களை வந்து அதாவது என்ன துன்புறுத்திய விதம், அவரோட பதிலை வாங்குவதற்காக அன்றைய காலங்களில் வந்து காவல்துறையினர் கையாண்ட விதம் என்பது மிக கொடூரமானதாக இருந்துள்ளது. அதுவும் இந்த நாவலில் வந்து அவர் குறிப்பிட்டுள்ளது உண்மையில் வந்து மனித உரிமை மீறல் அப்பட்டமாக அன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை நிகழ்ந்துள்ளதோ என்பதை வந்து இந்த சோழகர் தொட்டிங்கிற புதினம் வந்து நமக்கு கண்கூட காட்டுகிறது. ரொம்ப முக்கியமானது, இதில் ஒரு புட்டன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருவான். அந்த தீக்கங்காணியாக விளங்கக்கூடிய சிவண்ணாவுடைய நண்பன், அவனும் சோழகன் தான். ஒரு நாள் என்ன பண்ணா, அவன் வந்து வீரப்பன் வெட்டி கடத்தி சென்ற சந்தன கட்டங்களின் வேர்களை எல்லாம் வந்து அவன் வந்து கொண்டு வந்து, அதாவது சரக்கு பரிமாற்றம் செஞ்சு ஒரு முறை செஞ்சானா 100 ரூபா. இது எப்படியோ போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருது. அவனை கைது பண்ணிட்டு போய் அடிக்கிறாங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க. அதெல்லாம் வார்த்தைகளாலே விவரிக்க முடியாத அளவுக்கு மிக கொடூரமானதாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த சோழகர்களில் அவன் கடத்திட்டு போகும் பொழுது சிவண்ணா புட்டன்கிட்ட சொல்லுவான். அதாவது சிவண்ணா வந்து இதுக்கு எதிராக இருப்பான். சிவண்ணாக்கு எப்படியோ புட்டன் இந்த மாதிரி சந்தனங்கள் எல்லாம் கடத்துகிறான் என்றால் உதவி புரிகிறான் என்கிற செய்தி கிடைச்சிருது. அப்போ புட்டனை பார்த்து சிவண்ணா கேட்குறான், நீ இப்படி செய்கிறது தவறு. நாம் சந்தன காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் ஒரு பொட்டளவு சந்தனத்தை கூட பயன்படுத்தாதவர்கள். ஏனென்றால் இயற்கையின் மீது நமக்கு வந்து நேசம் உள்ளதை தவிர நாம் அதன் மீது அளவற்ற அதிகாரத்தை நாம் செலுத்தவில்லை. இது எல்லாம் இந்த சோழகர் தொட்டி புதினம் வந்து தெளிவாக எடுத்து உரைக்கிறது. அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமானது, அங்கே அப்பட்டமான ஒரு கட்டத்தில் சிவண்ணா மேலேயும் சந்தேகப்பட்டு நீ புட்டனுக்கு உதவி செய்தாயா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவனையும் சேர்ந்து பயங்கரமாக அடிப்பாங்க. தலைகீழாக தொங்க விட்டு நிர்வாணமாக்கி வாய்கூசும்படியான அடக்குமுறைகள் எல்லாமே நிகழ்ந்துள்ளன. ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சத்தியமங்கலம், தலமலை, தாளவாடி பகுதிகளில் ஒரு பிரபலமான கோயில் இருக்குது, மாதேஸ்வரன் கோயில் அப்படின்னு. இதுக்கெல்லாமே இங்கே சோழகர்கள் லிங்காயத்துகள் எல்லாருமே வழிபட போவாங்க. லிங்காயத்துகள் யாருன்னா சிவனை முழு முதற்கடவுளாக வணங்கக்கூடியவர்கள். மாதேஸ்வரன் வழி வந்தவர்கள் அந்த லிங்காயத்துகள். கரையான் சாமி வழி வந்தவர்கள் சோழகர்கள் என்ற ஒரு கதை, ஒரு கடவுள் ரீதியான ஒரு கதை வந்து இந்த சோழகர் தொட்டியில் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட முன்னோர்களுடைய வழக்கப்படி அதில் சொல்லியிருப்பாங்க. அதில் இது சிவண்ணாவுடைய தாய் பெயர் ஜோகம்மாள். அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தையின் பெயர் ரதி, அவளுடைய தோழி மல்லி. நீங்கள் அந்த மல்லிங்கிற பெண்ணோட அப்பா வந்து ஒரு கல்குவாரியில் வேலை செய்வார். எப்படியோ வந்து வீரப்பனுக்கு வந்து கல்குவாரியின் அந்த வெடிமருந்துகளை எல்லாம் கொடுத்து உதவியதாக ஒரு போலீஸுக்கு போயிடும். அப்போ மல்லியினுடைய கணவன் வீரபத்திரன் இவங்களையெல்லாம் அடித்து இழுத்துட்டு போவாங்க. அங்கே போய் அப்பட்டமான பாலியல் சீண்டல்கள் எல்லாமே நடக்கும். பெண்களை மனிதாபிமானமற்ற முறைகள் நடத்தியுள்ளனர். அங்கே போய் கணவன் ஜீப்பில் இருப்பான், அந்த பெண்ணை கரும்பு காட்டுக்குள்ளே கற்பழிச்சாங்க, அந்த மெல்லிங்கிற பெண். அந்த விசாரணை என்ற பெயரில் அந்த பெண் மீது அப்பட்டமான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் இருந்தது. அந்த பெண்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவித்துள்ளார்கள். குறிப்பாக பழங்குடியின பெண்கள். விசாரணை என்ற பெயரில் அதிகாரிகளின் செயல்கள் எவ்வாறு நீதியற்ற முறையில், அறமற்ற முறையில் இருந்ததை நம்ம வந்து இந்த புதினத்தில் பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் ஏதோ காரணமாக அந்த 2 முறை அந்த பெண் கற்பழிக்கப்படுவாள். வீரபத்திரனையும் அந்த பெண்ணை அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமானது, அவன் கணவன் இவள் கெட்டுவிட்டால் இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீதிகளில் அழுது புலம்புவான்.
சாதி கெட்டு விட்டாள்னு சொல்லுவான். இந்த சமூகம் எப்படி சாதி ரீதியாக சிக்குண்டுள்ளது என்பதையெல்லாம் அதில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த எல்லா சமூகத்திலும் அந்த பொது புத்தி இருக்கிறது அல்லவா? அதே நேரத்தில் சிவண்ணாவினுடைய ஒருத்தன் இருந்தான் இல்லையா, தீக்கங்காணியா, அவனையும் அடித்து துன்புறுத்துவார்கள். அவனும் அவன் சொந்த ஊர்க்காரனோட ஒரு பையனை வந்து தன் தந்தைக்கு வந்து மூலிகை செடிகளை சேகரிக்க வனத்துக்குள்ள சொல்லுவான். வீரப்பனுக்கு உதவனான்னு சொல்லி அவனையும் அடிப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ்காரங்க வந்து அடிப்பாங்க, அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமாக அடிப்பாங்க. இவங்க சரியாக பூட்டாத போயிடுவாங்க, அந்த சங்கிலி நல்லா பூட்டாத போயிடுவாங்க போலீஸ்காரங்க. அதனால் இவங்க 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. ரொம்ப முக்கியமானது அந்த துரையன் சாந்தான் 2 பேர் சொன்னேன். சோழகர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே வந்து நிலங்களை எல்லாம் சீர்காட்டை வந்து அபகரித்தாங்க. அந்த லிங்கப்பா கவுண்டர், லிங்காயத்து கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அந்த மாதப்பா அப்படிங்கிற ஒருத்தர் உதவியோட அபகரித்தான்னு சொன்ன அவன் மகன் ராஜு அப்படிங்கிறவன் வந்து என்ன பண்ணான்னா, இவர்கள் ஒரு வகையில் சோழகர்கள் தான் இதுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்கிறது மூலிமா சொல்லிகிட்டே இருப்பான். இவங்க 2 பேர் காட்டுக்குள்ளே தப்பித்து போயிடுவாங்க. இவங்க தப்பித்து ஓடிய சமயத்தில் இவங்க போய் வீரப்பனோட சேர்ந்துருவான். வீரப்பனோட சேர்ந்த சமயத்தில் என்ன ஆகும், இந்த தம்மையாங்கிறவன் அவன் சோழகர் வீட்டுக்கே போயிடுவான். அவன் கிடைச்சா எங்ககிட்ட கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லி சோழர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய கொத்தலிட்ட சொல்லுவான். ஐயாக நல்லவக நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லி அவனை விடுவாங்க. அவனை அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைச்சிடுவாங்க. ரொம்ப முக்கியமானது, பெண்களை எல்லாம் கடத்தி, அதாவது பெண்களை எல்லாம் அழைச்சிட்டு போவாங்க. விசாரணை என்ற பெயரில் வந்து காவல்துறையினர் வந்து அழைத்து கொண்டு போவாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது, சிவண்ணாவினுடைய மனைவி மாதி, அவனுடைய மகள் சித்தி அப்படிங்கிற 2 பேர்த்த கூட்டிகிட்டு போவாங்க. வக்கரமான முறையில் நடந்துள்ளது. இந்த புத்தகத்தில் இது அனைத்துமே புத்தகத்தில் வந்துள்ளது. காவல்துறையினர் அன்றைய காலங்களில் ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம் என்று எல்லாம் அது ஒரு எழுதியிருக்கலாம். எதுவுமே வந்து தகவல் இல்லாமல் இப்படி யாரும் எழுத முடியாது. அப்போது அந்த பெண்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்கள் உடம்பு முழுவதும் பிறப்புறுப்பு, மார்பகங்கள் என அனைத்திலும் மின்சாரத்தை பாய்ச்சி சிறு வயது சிறுமி என்று கூற பாராமல் அவர்களெல்லாம் கற்பழித்து மிக கொடூரமான முறையில் அவர்களை எல்லாம் சித்திரவதை செய்வார்கள். ஒரு காட்சி, ஒருவரை அடித்து துன்புறுத்தும் பொழுது அவனை தலைகீழ நிர்வாணமாக தொங்கவிட்டு அடித்துள்ளார்கள். அவன் கீழே விழுந்தவுடன் அவன் மின்சாரத்தை உடல் முழுவதும் பாய்ச்சியுள்ளார்கள். அப்போது அவனுடைய மலத்தை அவனே உண்ணும்படியான சூழலை உருவாக்கி கொடுமைப்படுத்தி உள்ளனர். இதெல்லாம் இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒருவேளை நடக்குமோ நம்மளுடைய நாட்டில் என்கிற ஒரு புதிய கற்பிதத்தை நமக்கெல்லாம் இந்த புத்தகம் வழங்கியுள்ளது. உண்மையிலேயே இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது முதல் பாகம் மிக அருமையாக இருந்தது. 2ஆம் பாகத்தில் வழிகள் இல்லாத பக்கங்களே இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த மக்கள் பட்ட இன்னல்கள் மிக முக்கியமானது. அன்றைக்கு வீரப்பன் மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு எதிராக சந்தன காடுகளில், சத்தியமங்கல காடுகளில் சுற்றித் திரிந்தாலும் அவர்களால், வீரப்பன் குழுவினரால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பக்கத்தில் வாழ்ந்து வந்த பழங்குடிகள். அவர்கள் இயற்கையின் மீது அளவற்ற நேசத்தை கொண்டுள்ளனர். ஆனால் அது அனைவருக்குமானது. அது தனி சொத்தாக நாம் இன்றைக்கும் பார்க்கக்கூடாது. பொது சொத்தாகத்தான் பார்க்க வேண்டும். இதையெல்லாமே வந்து முக்கிய பண்புகளை வந்து அவர்களிடம் வந்து நாம் வந்து கற்றுக்கணும். அவங்க வந்து மணிராசன் அப்படிங்கிற தெய்வத்தை கும்பிட்டாங்க, ஜடையன் அப்படிங்கிற தெய்வங்களை எல்லாம் கும்பிட்டாங்க. ரொம்ப உன்னதமான காவியம். இறுதியில் சிவண்ணா வந்து தன்னுடைய மனைவி மாதியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் மேட்டுப்பாளையம் கோர்ட்டில் வந்து சரணடைஞ்சான். இதில் ரொம்ப முக்கியமானது, ஈரம்மா அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வருவாங்க. அந்த பெண்ணை இவன் கணவன் ஒரு திருட்டு வேலை, அதாவது வீரப்பனுக்கு உதவி புரிவான்னு கடைசிட்டு போயிடுவாங்க. அந்த ஈரம்மா நிறைய மாத கர்ப்பிணியாக இருப்பாள். அவளை வந்து கொடுமைப்படுத்தாங்க. அவங்க வீட்டுக்கே போய் என்ன பண்ணாங்க, 3 காவலர்கள் வந்து
சொல்ல முடியாத அளவுக்கு பாலியல் வன்கொடுமையை அனுபவித்தனர். மிக மோசமான சம்பவங்கள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் தயவுசெய்து பழங்குடியினரை பற்றி நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டுமென்றால், தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தயவுசெய்து இந்த புத்தகத்தை அனைவரும் வாசியுங்கள். அதே நேரத்தில் இந்த புத்தகத்தில் ஒரு சில வரிகளை மட்டும் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன், கவனிங்க. இந்த 1 மாதமாக தான் என்னை ராத்திரியில் தொந்தரவு செய்கிறதில்ல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதே சித்திரவதைத்தான் நானும் அனுபவித்தேன். சில நாளில் 7 பேர் 8 பேர் கூட வருவானுங்க. நிற்கக்கூட முடியாமல் கிடந்திருக்கேன். இந்த மாதேஸ்வரன் மலையில் புருஷன் பொண்டாட்டி கூட தொடக்கூடாதும்பாங்க. கோயிலுக்கு பின்னாடியே நமக்கு இந்த மாதிரி நடக்குது. அதே நேரத்தில் கவனிங்க, வானத்தில் மின்னிய அவளுக்கு பழக்கப்பட்ட ஒற்றை நட்சத்திரம் நான் பிணம் என்று சொல்லிக் கொண்டால் அதன் பின் நீயும் கூடத்தான் மாதேஸ்வரா என்றாள். அந்த மக்கள் எல்லாமே அந்த பெண்கள் எல்லாமே போலீஸரால் துன்புறுத்தப்பட்ட போது அவர்களுடைய வழிகளை இவ்வாறு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற யோசனை பார்க்கும் பொழுது இந்த சமூகத்தில் எது வேண்டாலும் நடந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, சோழர்கள் ராகியை விதைக்கும் பொழுது அவருடைய கருத்து எப்படின்னா, காத்தவர் தின்னது போக, கண்டவர் தின்னது போக, கள்ளர் தின்னது போக, விளையணும் சாமி அப்படின்னு இந்த வரிகளை எல்லாம் சொல்லிட்டு தான் விதைப்பாங்களாமா. இது எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாம் பகிர்ந்திருப்பாங்க. இந்த புத்தகத்தை அனைவரும் வாசியுங்கள். நாம் எல்லாமே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் நாம் எவ்வளவு ஆனந்தமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு வகையில் பாக்கியசாலிகள். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே சமூகத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும். இந்த நாவலின் வாயிலாக நாம் நிறைய கருத்துக்களை, தத்துவங்களை, வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அறிந்து கொள்வோம். தயவு செய்து இந்த புத்தகங்களை எல்லாம் வாசியுங்கள். நீங்கள் சூர்யாவோட ஜெய்பீம் படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி இருளர்களை கொடுமை பண்ணாங்களோ அவர் ஆவணப்படுத்தியிருப்பார். அதே மாதிரியான பழங்குடியினர் மீதான வன்மங்கள் எல்லாமே இருந்துள்ளது. அவர்கள் மிக உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். வீரப்பன் கடத்தல், அரசாங்கத்தினுடைய இந்த வன பாதுகாப்பு சட்டம், இதெல்லாமே அவருடைய வாழ்க்கை பண்பாடுகளை எல்லாம் மாற்றியுள்ளது. அதிகாரத்தின் காரணமாக அதிகார துஷ்பிரயோகம் அப்பட்டமாக நடந்துள்ளது என்பதை இந்த சோழகர் தொட்டி சொல்லுது. நான் மேற்கூறிய அனைத்து கருத்துக்களுமே இந்த புத்தகத்தின் வாயிலாக, இந்த புத்தகத்தில் பாலமுருகன் எழுதியுள்ளதை நான் கூறியுள்ளேன். அனைவருக்கும் நன்றி.